இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்ன நடக்க போகிறதோ அப்படின்னு கவலைப்பட்டு பயந்து வாழ்கிறதுக்கு நாம் அனைவருக்கும் நிறைய காரணங்கள் உள்ளன. இன்று இவ்வளவு வன்முறை, துன்பம், தீர்க்க முடியாத நோய்கள் இதெல்லாம் பார்க்கறதுனால பலர் கலங்கிய மனதுடனும் கவலை நிறைஞ்ச மனதுடனும் சந்தேக மனதுடனும் எதிர்மறை மனப்பான்மையுடனும் வாழ்கிறார்கள். பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சால் நாம் என்ன செய்கிறது? தங்கம் விலை இவ்வளவு கூடிக்கிட்டே போகுதே, விலைவாசி எல்லாம் இவ்வளவு அதிகமாக இருக்குதே, நாம் என்ன பண்ணுறது? நம்முடைய குடும்பத்தை நாம் எப்படி பாதுகாப்பது? இதெல்லாம் அவங்களுடைய நினைவு. இதனால் அவங்க பதற்றத்தில் இருக்கிறாங்க. பயம், தோல்வி, இன்னும் நிச்சயமே இல்லாத ஒரு தன்மை, இதையெல்லாம் உங்களை நோக்கி எய்து உங்கள் மனசை எப்படி குறி வைக்கிறது அப்படிங்கிறது பிசாசுக்கு தெரியும். ஆனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான், தேவன் நமக்கு ஒரு தெளிவான மனதையும் நேர்மறையான மனதையும் நம்பிக்கையான மனதையும் கொடுத்துருக்கிறாராம். அது சமாதானம் உள்ள ஒரு மனம். தேவனே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார் அப்படிங்கிறதையும் அவரே உங்கள் வழிகளை வழிநடத்துகிறார் என்பதையும் அறிந்திருக்கும் ஒரு மனம்தான் அது. ஆரோக்கியமான மனமானது பிரச்சனைகளின் மீது அல்ல, தேவனுடைய வாக்கு தத்தங்களின் மீது கவனத்தை செலுத்துகிறது. அது நம்மளை சுற்றி இருக்கிற சவால்கள் எவ்வளவு பெரியவை அப்படிங்கிறத பார்க்காம தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறத பார்க்குது. ஒரு ஆரோக்கியமான மனமானது தனக்கு ஏற்பட்ட பின்னடைவை கண்டு சோர்வடைவதில்லை. தேவன் ஒரு புதிய வாசலை திறப்பாரு அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்ருக்குது. நேர்மறையான சமாதானத்துடன் நம்பிக்கையுடன் வாழ்வதற்காகவே தேவன் நம்மளை படைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். நம்பிக்கையாலும் வல்லமையாலும் நிறைந்த மனதில் எதிர்மறை எண்ணங்களும் பயமும் நிலைத்திருக்க முடியாது அப்படிங்கிறது தான் அதி நிச்சயமான உண்மை. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றியப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் சுகபத்திரமாக பாதுகாக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயங்களிலையும் 100 மடங்கு பலன் தரப்போகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பயத்தின் ஆவிக்கு இடமளிக்காத தெளிந்த மனதை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் தாங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. நீர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துறீங்கிறதையும் என்னுடைய வழிகளை அப்பா உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதையும் அறிந்திருக்கிறதுனால எங்கள் மனதை உம்முடைய வாக்குறுதிகளால் நிரப்ப எங்களுக்கு உதவியதற்காக உமக்கு நன்றியப்பா. எதிர்மறையான எண்ணங்களை விலக்கி சமாதானத்துடன் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ஏசப்பா, தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற ஆவி தைரியத்தின் ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவி, அன்பையும் பலத்தையும் உடைய ஆவி. இந்த ஆவி எனக்குள்ளே இருக்கும்போது இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலை எப்படி மாறினா கூட என் தேவன் என்னோடு இருக்கிற காரணத்தினால அமேன் ஹல்லேலூயா எனக்கு எந்த சேதமும் இருக்காதுங்கிறத உறுதியாய் நம்புகிற ஒரு இருதயத்தை இப்பொழுது கொடுங்க ஏசப்பா. அப்பா, வேதத்தில் பார்க்குறோம், சிங்க கெபிக்குள்ள தானியேல் போடப்பட்ட பிறகு கூட அந்த சிங்கத்தின் வாய் அடைக்கப்பட்டது. ஒரு சிறு சேதம் கூட தானியேலுக்கு இல்லை. இதே மாதிரி வேதத்தில் எத்தனையோ உதாரணங்களை பார்க்குறோம். வேதத்தில் வருகிற அவங்களுக்கு தான் தேவன் உதவி செய்கிறார் அல்ல, அதே தேவன் ஜீவனோடு இன்றைக்கு நம்ம மத்தியிலையும் வாசம் செய்கிறார், நமக்குள்ளேயும் வாசம் செய்கிறதுனால அமேன் நம்மளை சுற்றி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தால் கூட ஒரு சிறு சேதம் கூட நமக்கு வராமல் தேவனால் பாதுகாக்க முடியும். அமேன். ஒரு சேதமும் உங்களுக்கு நேரிடாதுங்கிறத இன்றைக்கு தேவன் மறுபடி சொல்லுகிறாரு. ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிச்சிட்ருக்கிறீங்க, உங்கள் இருதயத்தில் பயங்கரமான ஒரு பயம் இருக்குது, இப்படி ஆகிருமோ அப்படி ஆகிருமோன்னு. ஆனால் உங்களை பார்த்து தான்
அமேன். உங்களை பார்த்து தான் தேவன் இன்றைக்கு சொல்லுகிறாரு, ஒரு சேதமும் இருக்காதுன்னு. அமேன். ஹல்லேலூயா. ஒரு சேதமும் இல்லாமல் நோவாவை ஒரு பேழைக்குள்ளே வைத்து தேவன் பாதுகாத்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே நீங்களும் நானும் ஒளிந்திருக்கிறதுனால நம்மளை எந்த சேதமும் தொட முடியாது. உலகமே அழிந்து போனால் கூட தேவன் நம்மளை பாதுகாக்கிறாரு. அமேன். ஆகையால் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய சமாதானமோ சந்தோஷமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கட்டும். இன்று இரவு நீங்கள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை தேவன் தருகிறாரு. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்க போகிறாரு. உங்களை சுற்றி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுகிறது. அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாக்கிறாரு. அப்பா, என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் உடைய கிருபையும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.